வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட சேமஸ்லேருந்து. அங்கே சேமஸும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டாக அறிவிச்சிட்டாரு. ஆனால் அவர் சைலண்ட்டாக சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் ஆடம்பரம் பண்ண மாதிரி பண்ணலை. ஏஜே ஸ்டைலு அவர் அப்போலேருந்து சொல்லியிருக்காரு. நாகமுராவும் ஒரு லைவ் ஈவெண்ட்டில் சொன்னார், நானும் நெக்ஸ்ட் இயர் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவேன்னு. தலைவன் மண்டே நைட் வந்து ஒரு மேட்ச் பண்ணார்ல, அந்த பேட்டில் ராயில், அதிலே போய் நான் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோ ஒன்று வச்சு நானும் ரிட்டையர்மெண்ட் டூரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மண்டே நைட் ராலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் தலைவனுக்கும் கண்டினியூஸாக மேட்ச் இருக்கும். அதுவும் நம்ம தலையில் எல்லாம் உருட்டுன்னு உருட்டுறாங்க. என்னத்தை சொல்ல, எல்லாமே ஒரே டைம் ரிட்டையர்மெண்ட் ஆகுது. என்ன தான்டா பண்ணுது? ஒரு பிக் சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் ஒரு 2-3 பேர், இப்போது 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிக் சூப்பர் ஸ்டாரு 10 பேர்த்தில் ஒரேடியாக போயிட்டாங்கன்னா சில பேர்த்துக்கு பிடிச்சவங்க சேமஸாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு நாகமுராவை பிடிக்கும், சில பேர்த்துக்கு ஏஜே ஸ்டைல் பிடிக்கும். இவங்க 3 பேர்த்தில் எனக்கு 3 பேர்த்துமே பிடிக்கும். அந்தளவுக்கு போயின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸு. ஒருத்தவங்க ஒரு வருஷம், இன்னொருத்தவங்க இன்னொரு வருஷம் போனால் கூட பரவாயில்ல. 3 பேரும் ஒரே வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆக போனால் WWE என்னங்க பண்ணுவாங்க? யார் ஃப்யூச்சர் பிளான் பண்ணுவாங்க? யாருக்கு எந்த சாம்பியன் கொடுப்பாங்க? இருக்கிற சூப்பர் ஸ்டாருக்கும் சாம்பியன்ஷிப் கொடுக்கணும், ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களுக்கு எதனா பண்ணணும் சிறப்பாக அப்படின்னு யோசித்து அவங்களே தலை உருள்ற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் தலைவனுக்கும் ஏதாவது பிளான் யோசிக்கிறாங்களான்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நினச்சேன் இந்த மாதிரி இந்த மேட்ச் இதில் தான் போகுது. அதுக்கு முன்னாடி ரூமர் வந்துருந்தது, நான் சொல்லலான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் அன்றைக்கி மண்டே நைட் ரான்றதால சரி அது முடியட்டும், அதுக்கப்புறம் அப்டேட் நியூஸஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் கைஸ் இந்த மேட்சை அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. ரூசேவுக்கும் பென்டாவுக்கும் மேட்ச் நடந்ததும் கண்டெண்டர் மேட்ச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்கிராண்டா அமெரிக்கானை வச்சு டாமினிக் மிஸ்டர் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி விட்டார். அதனால் ஆடம் பியர்ஸு கடுப்பாகி பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு, நீ டைட்டிலில் டிஃபெண்ட் பண்ணி ஆகண்டா சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் மேட்ச்சு கண்டிப்பாக ஒரு பேப்பர் நடக்குன்னா என்டர்டைன்மெண்ட் மேட்ச்சு வேணும். ஒரு நல்லாவும் பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் விதவிதமாக மூவ்ஸ்லாம் பயன்படுத்தணும். அதுக்காக தான் கைஸ் இந்த மேட்ச்சு. டாமினிக் மிஸ்டீரியோ என்டர்டைன்மெண்ட்டு, ஆங்கிரி பாய் ரூசெஃப், நம்மளுடைய பென்டா போயினா என்டர்டைன்மெண்ட், 3 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. எப்படி இருக்கும் அப்போ நினச்சி பாருங்கள். அந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சாக இருக்கலாம். அந்த 5 மேட்ச்சில் எப்படி இப்போ 5 மேட்ச் 4 தானே அஃபிஷியல் பண்ண, 4 பண்ணியிருக்காங்க, இன்னொன்று பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பேப்பர்வியூனாலே சின்ன பேப்பர்வியூ 5 பண்ணுவாங்க. பெரிய பேப்பர்வியூ போனால் அதுக்கு தான் 6-7 போவாங்க. இப்போல்லாம் எங்கே பெரிய பேப்பர் இருந்தால் கூட 5லே தான் முடிகிறானுங்க. என்னன்றது ஒன்றும் புரியல. அதை விட்டு தள்ளுவோம். ப்ரோ இவங்க யாராவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், இதில் பார்த்தாலே தெரியுது ஓப்பனாக ரீட்டைன் தான் பண்ண போகிறாரு டாமினிக் மிஸ்டீரியோ. அங்கே சுற்றி ஃபின் பேலரால் தோக்கலாம், அப்படி இல்லைனா ரீட்டைன் பண்ணி ஃபின் பேலரை ஈல்டன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சாம்பியன்ஷிப் ஆசைப்பட்டு ஃபின் பேலர் அட்டாக் பண்ணி அந்த சாம்பியன்ஷிப்பு வாங்கினா தான் ஆச்சு. பார்க்கலாம். ஆனால் மேட்ச் ஒர்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து போயிட்டுனா வி வாண்ட் எல்ஏ நைட் ஹேஷ்டாக்கு ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டுக்கு ஏன் வேர்ல்டு சாம்பியன் கொடுக்கல, அவருன்னா அப்போ சும்மாவா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் கைஸ் எல்ஏ நைட்டு வந்தே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இருக்குமா, 4-5 வருஷம் தான் ஆக போகுது. அவருக்கு இன்னும் பிளான்ஸ் இருக்குது. எந்த சாம்பியன் கொடுக்கலாம் பரவாயில்ல, யூனைடெட் சாம்பியன்ஷிப்பே 2-3 தடவை கொடுத்துருக்காங்க. அவர் வேர்ல்டு லெவல்லையும் காமிச்சிட்டாங்க. வந்த 2 வருஷத்துலேயே வேர்ல்டு லெவலில் காமிச்சிருக்காங்க. ரோமன் கூடலாம் வேர்ல்டு சாம்பியன் முதலாம் ரோமன் கூட விளையாடி தான் டாப்பில் தூக்கி விட்டுக்கிட்டாரு. ரோமன் கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப்பில் தூக்கி விட்டுக்கிட்டாங்க. அந்த வகையில் எல்ஏ நைட்டு அதில் ஒரு ஆள். தலைவனும் வேர்ல்டு சாம்பியனுக்கெலாம் மோதுறாரு. பட் அவருக்கு ஏன் சாம்பியன் கொடுக்க மாட்டான்னு கேட்டிங்கன்னா இன்னும் இருக்குது. மக்கள் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக எல்ஏ நைட்டுக்கு ஃபேன்ஸ் தேவைப்படுது. இப்போ எல்ஏ நைட்டுக்கு ஓவராலாக ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. எல்ஏ நைட்டு பாவப்பட்டு இன்னும் ஃபேன்ஸ் அதிகமாக அதுக்கப்புறம் ஒரு பெரிய மொமெண்டம் கிரியேட் பண்ணி வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க WWE. அதுக்காக தான் எல்ஏ நைட்டை சாம்பியன்ஷிப் எல்ஏ நைட்டு கொடுக்காமல் அப்படியே ஈத்தடிக்கிறாங்க. இப்போ ரேண்டி ஆர்டனுக்கு எப்படி சாம்பியன்ஷிப் கொடுக்காமல் ஈத்தடிக்கு ஃபேன்ஸ் அதிகமாகிட்டு போயிட்டு ரேண்டி ஆர்டனை பற்றி கேட்குறாங்க. இப்போ ரேண்டி ஆர்டன் தனி பட்டாளமே இருக்குது. ரேண்டி ஆளுங்க கிடைச்சா WWE நொறுக்கிடுவாங்க போல, அவ்வளோ வெறியில் இருக்காங்க சாம்பியன்ஷிப் கொடுக்காமல். அதே மாதிரி தான் இங்கேயும் எல்ஏ நைட்டுக்கு கொஞ்சம் இன்னும் ஃபேன் பேஸ் வேணும். ரேண்டி ஆர்டன் அளவுக்கு வர முடியாது, பட் அது கிட்டனாச்சும் வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. எல்ஏ நைட்டுக்கு கண்டிப்பாக சாம்பியன் கொடுப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன். அங்கே ஸ்மாக் டவுனு எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவஸ்ட்டு ப்ரைஸில் தான் போயிட்டுருக்கேன். இப்போது பெருசாக அடி உயிர்ந்துருக்கு. WWE தேவையில்லாத வேலை பண்ணுறானுங்க. அங்கேயும் இங்கேயும் ரிங்கில் வந்து
நிறைய ஆட்ஸ்லாம் வச்சு ப்ரொமோட் பண்ணி விற்கிறாங்க. அது ரைட் விட்டு தள்ளுங்க. மண்டே நைட்ரா ஓரளவுக்கு தூக்கி பயங்கரமாக பண்ணிடுறாங்க. ஸ்மாக்டவுனை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, மொக்கையாக தான் முடியுது. டிக்கெட்டு ப்ரைஸை ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு இருக்காங்க ரொம்பவா. இப்போ அதனாலேயே ஆடியன்ஸ் வரத்துக்கு பார்க்குறாங்க. என்னடா இவ்வளோ சரி நடத்துகிறீங்க ரைட்டு, கொஞ்சம் இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கோசரம் தானே, நீங்கள் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணுறீங்களாடான்னு சொல்லிட்டு ஃபேன்ஸு கம்மியாக வராங்க. இப்போ நடந்ததில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்மாக் டவுனு 5000 சில்லற ஆடியன்ஸ் தான் வந்திருக்காங்க. கைஸ் கிட்டத்தட்ட 5000 ஆடியன்ஸ் தான் வந்திருக்காங்களே. மேக்ஸிமம் ஒரு ஸ்மாக் டவுனு 7000 வச்சு இது படுத்துவாங்க. அது சோல்ட் அவுட் ஆகிடும். 10,000 15,000 20,000 பெரிய ஸ்டேடியமாக இருந்தால் மேக்ஸிமம் நார்மலாக 11,000லேருந்து 15,000 வைப்பாங்க. நம்ம ஆளுங்க 10,000மே எவ்வளவோ ஃப்யூச்சர் பண்ணி வச்சாங்க. இருந்தாலும் 5000 டிக்கெட்டு தான் விற்றுருக்கு. அப்படியே சுற்றிலு பக்கத்தில் பக்கத்தில் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி கூட்டமாக இருக்க மாதிரி முடிச்சு விட்ருக்காங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், மீடியமாக வச்சுருங்க. அதான் சோஷியல் மீடியாவில் தான் வருது இல்லை காசு. அப்புறம்னா நம்ம எதனா சொல்ல போய் நம்ம சேனலுக்கு உள்ள வச்சுட்டு போகிறானுங்க. நெக்ஸ்ட்டு போவோம் இந்த மெயின் விஷயத்துக்கு. இது என்ன ப்ரோ ரிட்டர்ன்ஸ் இருக்குமா ப்ரோ? பிராக் லெஸ்னர் ஷூ இருக்குது, அதை விட்டு தள்ளுங்க. பிராக் லெஸ்னர் வரப்போகிறாரு. அப்புறம் கிறிஸ் ஜெரிகோ வரப்போகிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி வரப்போகிறாரு. அது இல்லாமல் இந்த விஷனோட ஃபேக்ஷன் டீம் மெம்பர்ஸ் வரப்போகிறாங்க. ஆஸ்டின் தியரி, ஜான்சினா ஸ்டோரி வைக்கிறாரு. அதை நிறைய பேர் கிறிஸ் ஜெரிகோ, குந்தரு, அப்புறம் எவ்வளோ பேர் சொல்லியிருந்தாங்க. இவங்க அன்றாடே கூட சொல்லியிருந்தாங்க ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க இவங்களெல்லாம். 4 பிக் சூப்பர் ஸ்டார் இறங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடைசியில் வச்சாங்க பாருங்க ஆப்பு. ஒரு ரிட்டர்ன்ஸும் ஒன்றும் கிடையாது. WrestleMania 42 ப்ரொமோஷன்ற மாதிரி பண்ணி விட்டாங்க. ஆனால் ப்ரொமோட் அந்த வீடியோ வேறு லெவலில் இருந்தது. பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு பண்ணியிருக்காங்க. அதுவும் டாப் காய்ஸ் வச்சு. போன டைம் லாஸ் வேகஸில் வச்சாங்க, சொதப்பிக்கிச்சு. மேட்ச் அந்தளவுக்கு நல்லா இல்லை. அது மாதிரி ப்ரொமோஷனும் எதுவும் இல்லை. இந்த டைம் நாங்கள் விட மாட்டோம்டா, இப்போலேருந்தே ஆரம்பிக்கிறோம்டா. அது எந்தமாரி ஆளுங்களை வச்சு டிக்கெட்டை வார போகிறோன்னா இந்தமாரி ஆளுங்களை வச்சு. மேக்ஸிமம் அங்கே வெயிட்டு லாஸ் வேகஸில் வாரி இறைப்பானுங்க. சவுதி அரேபியாவுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இறைப்பானுங்க. அவங்களுக்கு பிடிச்ச ரெஸ்லர் ரோமனு, கோடி, சிஎம் பங்கு, பிராக் லெஸ்னர் 4 சூப்பர் ஸ்டார் கைஸ் வச்சு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. இவனுங்க மேட்ச்சு எது அஃபிஷியல் பண்ணுறாங்கன்னா பார்க்கவே தேவையில்ல. இந்த 4 சூப்பர் ஸ்டாரும் இருப்பாங்க கண்டிப்பாக WrestleMania 42ல். அதனாலேயே டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு வாரி இறச்சிடுவானுங்க. டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா விற்று அதிகமாக சோல்ட் அவுட் ஆகிடுவானுங்க. நீ எவ்வளோ தான் டிக்கெட் ப்ரைஸ் எதுனாலும் அவனுங்க காசு கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக தான் இருப்பானுங்க. அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணணும்ல. என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த TKOR சம்பாதிக்கிறது ரொம்ப வேணாம் விடுங்க. அதெல்லாம் பேச போனால் தலைவலி தான். நம்மளாலே இப்போ பார்க்க முடியாத அளவுக்கு நான்லாம் டிவியில் எப்படி என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் தெரியுமா? காலங்காட்டில் ஏஞ்சி அம்மா கிட்டலாம் திட்டு வாங்கிட்டு டிவி போட்டு சவுண்டு கம் பண்ணு அப்படி இப்படின்னு திட்டுவாங்க. எவ்வளோ என்ஜாய் பண்ணி ஸ்லோவாக பார்ப்பேன் தெரியுமா? தேட்டருக்கு போன மாதிரி இருக்கும். இப்போ அதையும் முடிச்சு விட்டானுங்க. நானே கொஞ்சம் கிளிப்ஸு இந்த மாதிரி தான் பார்த்துட்டு தேமாறேன். வெப்சைட் மூலிமா பார்க்குறேன். அவ்வளோதான் கைஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு போகிறோம். ஓரளவுக்கு இதிலே கவர் பண்ணிவிட்டு நான் எல்லா நியூஸும் வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் நியூஸஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு தரமான சந்திக்கலாம். பை பை கைஸ்.